இந்த புது ஓனரும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி அவ உடம்பு ஃபுல்லா சானிடைசர் போட்டு ஸ்ப்ரேவும் பண்ணி விடுவாங்க. அவளோட செருப்பை உள்ள விட்டுட்டு அவளோட ஹேண்ட்பேக்கை சோஃபா மேல வச்சுட்டு வேலைக்கு உள்ள போயிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனரமாவும் அதை பார்த்துட்டு அந்த ஹேண்ட்பேக் எடுத்து கீழே வச்சிருவாங்க. பொண்ணு வீட்டை பெருக்கிட்டு இருக்கும்போது அவ ஹேண்ட்பேக் கீழே இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கவும் ஆயிடுவா. அந்த பொண்ணு எப்பயும் போல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஓனரும் போன்ல அடுத்த வாரம் என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருது, அதனால கேக் கட் பண்ணி பார்ட்டி பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுவா. அவளுக்கும் நாளைக்கு பர்த்டேன்றதுனால அவ ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு புது பர்ஸும் பைனாப்பிள் கேக்கும் வேணும்னு ரொம்ப ஆசையாவும் கேட்டு அதுக்கு அவளோட ஹஸ்பண்டும் கண்டிப்பா நான் வாங்கி தரணும்னு சொல்லுவான். அடுத்த நாள் ஈவினிங் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அவளுக்காக புது பர்ஸும் வாங்கிட்டு வந்து அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். பொண்ணும் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட பைனாப்பிள் கேக் எங்கன்னு கேட்பா. அதுக்கு அவன் ரொம்பவும் சோகமா என்கிட்ட பர்ஸ் வாங்க தான் காசு இருந்துச்சு, கேக் வாங்க காசு இல்லன்னு சொல்லுவான். பரவாயில்ல, நாளைக்கு என்னோட ஓனரோட பர்த்டே, நாங்க கேக் சாப்பிட்டுக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எப்பயும் போல அங்க வேலைக்கு போயிட்டு அவ கையாலே அந்த கேக் எல்லாம் எடுத்து பிளேட்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. ஓனரமாவும் வந்து அந்த கையில இருக்க கேக் பிளேட்டையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நமக்கும் கேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருப்பா. ஒரு வழியா அந்த ஓனரமாவும் இரு நான் கேக் எடுத்துட்டு வர வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த பொண்ணு ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓனரமாவும் அவன் சோஃபால உட்காந்துட்டு பார்த்துட்டு நீ சோஃபா மேல உட்காரு, ஸ்டூல்ல உட்காரு, நான் போயிட்டு கேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அது கிட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடும். ஓனரும் போயிட்டு கேக் எடுத்துட்டு வரும்போது அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. கடைசியில அந்த பொண்ணு ரொம்பவும் வைராக்கியமா எனக்கு அப்படிப்பட்ட கேக்கே வேணாம்னு சொல்லிட்டு அவளை கிளம்பி போயிடுவா. எதுவும் நடக்காத மாதிரி ரொம்பவும் சந்தோஷமா ஹஸ்பண்ட் கூட சைக்கிள்ல சந்தோஷமா போய்கிட்டு இருப்பா.